லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு குழம்பு இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கிறோம். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, 2 தக்காளி, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எலும்புச்சம்பழம் அரைப்பழம். அது எலும்புச்சம்பழம் எதுக்கு உருளைக்கிழங்கு குழம்புனா கேஸ் ஸ்டிக் ஆகாது, யார் வேணாலும் சாப்பிட்லாம், கேஸ் பிடிக்காது. உருளைக்கிழங்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையாகுதோ அவ்வளோ வேவிச்சு வச்சுக்கிறோம். வேவிச்சு வச்சது தேங்காய் 1 கப்பு, நம்மளுக்கு எவ்வளோ தேவையானதோ. உருளைக்கிழங்க 2 விசில் விட்டு குக்கரில் விட்டு நம்ம வேவிச்சு வச்சுக்கிறோம். சாம்பார் தூளும் போடலாம், கறி மசாலும் போடலாம், சிக்கன் மசாலாவும் போடலாம். பெரும்பாலும் இட்லி தோசைக்கெல்லாம் சாம்பார் தூள் போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ நாம் இதெல்லாம் வணக்கிறோம். பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் வணக்கிறோம். தேங்காயை வணக்கக்கூடாது, தக்காளி வணக்கிறோம். எலும்புச்சம்பழத்தை நம்ம மசாலா ஆட்டக்குள்ளே புழிஞ்சுட்டு ஆட்டி எடுத்துகிறோம். வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டது பூண்டு, இஞ்சி போடுறோம். இது வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இப்படி வணக்கிறோம். இதெல்லாம் வணங்கணும், நல்லா வணங்கணும். வெங்காயம் வணங்கக்குள்ளே உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வணக்கிட்டோம்னா குழம்பு கெடவே கெடாது, நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு குழம்பு சாயந்தரம் வரைக்கும் வச்சுருக்கலாம். மஞ்சத்தூளும் போடுறோம். இதை போட்டு மறுபடியும் ஒரு வணக்கிட்டோம்னா குழம்பு நல்லா இருக்கும். அப்புறம் இங்கெல்லாம் வணக்கினதையும் தக்காளி போட்டு ஒரு வணக்கிடணும். இப்போ தக்காளி போடுறோம். நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுதோ குடும்பத்துக்கு குழம்பு அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வணங்கினது மிளகுடி போடலாம். சாம்பார் தூள், தக்காளி வணங்கினது சாம்பார் தூள் போட்டிருக்கிறோம். சாம்பார் தூள் போட்டதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஜூட்டுலேயே சாம்பார் தூள் வணங்கிடும். இனிமேல் அது வணங்கினதையும் அரைக்கலாம். தேங்காய் அப்புறமேல் தான் போடணும். தேங்காயை வணக்கக்கூடாது. தேங்காயை முதல்ல நல்லா சந்தனமாட்ட ஆட்டாங்கல்ல தான் ஆட்டிக்கணும். அப்புறம் இது 2வது போட்டு நம்ம ஆட்டி குழம்பு வைக்கணும். இப்போ தேங்காயை முதல்ல ஆட்டணும். மிக்ஸி இருக்கிறவங்க மிக்சியில் போட்டுக்கலாம், ஆட்டாங்கல்லேருந்து ஆட்டாங்கல் ஆட்டிக்கலாம். சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதா இருந்தால் தேங்காயை லைட்டாக வணக்கிக்கலாம். இது டிஃபனுக்கு அறுக்கிற போது தேங்காயை வணக்கக்கூடாது. இந்த மாதிரி முதல்ல தேங்காயை அரைச்சிக்கிட்டு தான் அந்த மசால் போட்டு ஆட்டணும். தேங்காய் இந்த மாதிரி ஆட்டினதுக்கு பிற்பாடு மசால் போடுறோம். மசால் போட்டு ஆட்டணும். வணக்கி வச்சிருந்த மசாலு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் வணக்கி வச்சுருக்கிற மசாலை போட்டு ஆட்டுறோம். தண்ணி லைட்டாக போட்டுக்கலாம். மசால் போட்டு ஆட்டுனது வணக்கின வெங்காயம் எல்லாம் எலும்புச்சம்பழத்தை புழிஞ்சு விடுறோம். விதையெல்லாம் எடுத்துடணும். நல்லா புழிஞ்சிட்டோம். ஆட்டும்போது எலும்புச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி ஆட்டிடணும். மசாலா இந்த மாதிரி ஆட்டி வச்சுருக்குறோம். இது வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக அறுக்கணும். டிஃபனுக்காக இருந்தால் இந்த மாதிரி நீளமாக அறுத்துக்கலாம். சாப்பாட்டுக்காக இருந்தால் சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக அறுத்து வைக்கணும். உருளைக்கிழங்கு வச்சுருக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். இப்போ நாம் இந்த குழம்பு தாளிச்சு விட்றோம். இந்த மசாலிலேயே எலும்புச்சம்பழம் அரைப்பழம் போட்டுட்டோம். இதுலேயே கலந்து வச்சுட்டோம். கேஸ் பிடிக்காது, முழங்கால் வலிக்காது, இடுப்பு வலிக்காது. உருளைக்கிழங்கு குழம்பு யார் வேணாலும் சாப்பிட்லாம். கேஸ் எடுத்துரும். எலும்புச்சம்பழம் போட்டிருக்கிற போது கேஸ் எடுத்துரும். இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு போடுறோம். வெங்காயம், கருவேப்பிலை போடுறோம். கடுகு பொறுத்தது கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் போடுறோம். இதெல்லாம் நல்லா வணங்குது. இப்போ மசால் போடுறோம். வெங்காயம் வணங்கிருச்சு, மசால் போடுறோம். அது தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். வெங்காயம் வணங்கினதே நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பார்க்குறோம். உப்பு பத்தலைன்னா லைட்டாக போட்டுக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி கையில் மசிச்சு வச்சுக்கணும். 2 கொதி வந்ததே இந்த உருளைக்கிழங்கு போட்டு இறக்கிடலாம். இப்போது உருளைக்கிழங்கு குழம்பு தாளிச்சுக்கிட்டோம். மூடி வைக்கிறோம். கொஞ்சம் நேரம் இதுக்கு கப்புன்னு மூடி வச்சிடணும். கப்புன்னு மூடி வச்சு 2 கொதி வந்தது உருளைக்கிழங்கு போட்டு இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு உளிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு பொடிச்சு இப்படி போடணும்.
உருளைக்கிழங்கு போட்டுட்டு ஒரு கிளறி விடணும். குழம்பு தாளிச்சுட்டு நல்லா கொதித்து மிளகா வாசமெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு மறுபடியும் ஒரு தடவை கப்புன்னு மூடி ஒரு கொதி விடணும். இந்த மாதிரியானது இறக்கணும். உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுட்டோம், ரெடி.